hidden billionaire. We're in the air. எபிசோட் 6 எதிரியின் சவால். அடுத்த நாள் காலை அர்ஜுன் தனது நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு பல நாட்களுக்கு பிறகு வந்தார். ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். வெல்கம் சார். ஆனால் அர்ஜுனின் முகத்தில் சிரிப்பு இல்லை. நிறுவனத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்டார். நிறுவனத்தின் மூத்த அதிகாரி கூறினார், சார், யாரோ நம்ம நிறுவனத்தின் ரகசிய தகவல்களை போட்டி நிறுவனத்துக்கு கொடுக்கறாங்க. நம்ம பங்குகளும் வேகமாக குறையுது. அர்ஜுன் உடனே கூட்டத்தை நடத்தினார். அந்த நேரத்தில் பெரிய திரையில் ஒரு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. திரையில் ஒரு முகமூடி அணிந்த மனிதன் தோன்றினான். அர்ஜுன் வர்மா, நீ ஏழை மாதிரி நடித்து மக்களின் மனசை வென்றுட்ட. ஆனால் உன்னோட நிறுவனத்தை நான் அழிக்கப் போறேன். வீடியோ திடீரென முடிந்தது. அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அர்ஜுன் மட்டும் அமைதியாக நின்றார். பயத்தால நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அவன் யார்னு கண்டுபிடிப்போம். மாலை அர்ஜுன் மீண்டும் ராமுவின் டீ கடைக்கு வந்தார். ராமு ஆச்சரியமாக கேட்டார், சார், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆன பிறகும் ஏன் இங்கே வந்தீங்க? அர்ஜுன் சிரித்தார். இந்த டீ கடைதான் எனக்கு மனிதர்களின் உண்மையான அன்பை கற்றுக் கொடுத்தது. இதை நான் மறக்க மாட்டேன். அந்த நேரத்தில் டீ கடையின் எதிரே நின்றிருந்த ஒரு மர்ம மனிதன் தனது தொப்பியை கழற்றினான். அர்ஜுன் அவனை பார்த்ததும் முகம் மாறியது. நீயா? அந்த மனிதன் சிரித்தபடி சொன்னான், ஆமாம் அர்ஜுன், நான் திரும்பி வந்துட்டேன். அவர் யார்? அர்ஜுனுக்கும் அவருக்கும் என்ன பழைய பகை? டீ கடையின் முன் நின்றிருந்த அந்த மனிதனை பார்த்ததும் அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தார். விக்ரம், நீ உயிரோட இருக்கியா? அந்த மனிதன் சிரித்தான். ஆமாம் அர்ஜுன், என்னை எல்லாரும் தோத்துட்டேன்னு நினைச்சாங்க. ஆனால் நான் திரும்பி வந்துட்டேன். ராமுவுக்கு எதுவும் புரியவில்லை. சார், இவர் யார்? அர்ஜுன் மெதுவாக சொன்னார். இவர் என் கல்லூரி நண்பன். ஒரு காலத்தில் நாங்கள் சேர்ந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க கனவு கண்டோம். விக்ரம் கோபமாக பேச ஆரம்பித்தான். ஆனா அந்த கனவு நனவானது உனக்கு மட்டும். எல்லா புகழும் எல்லா பணமும் உனக்குத்தான் கிடைச்சது. அர்ஜுன் அமைதியாக பதிலளித்தார். நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்றலை விக்ரம். பொய் என்று விக்ரம் கத்தினான். இனி உன் நிறுவனத்தையும் உன் பெயரையும் உன் வாழ்க்கையையும் நான் அழிப்பேன். அவ்வளவு சொல்லிவிட்டு அவன் காரில் ஏறி வேகமாக சென்றான். ராமு கவலையுடன் கேட்டார், சார், இவர் உண்மையிலேயே ஆபத்தானவரா? அர்ஜுன் தூரத்தை பார்த்தபடி சொன்னார். ஆமாம், அவர் என்னை பற்றியெல்லாம் தெரிந்தவர். அதே நேரத்தில் அர்ஜுனின் மொபைல் ஒலித்தது. அவர் எடுத்து பார்த்தார். ஒரு தெரியாத எண்ணிலிருந்து வந்த செய்தி. இன்னும் 24 மணி நேரத்தில் உன் நிறுவனத்தின் மிகப்பெரிய ரகசியம் உலகம் முழுக்க வெளியாகும். அர்ஜுனின் முகம் தீவிரமானது. விக்ரம், இந்த முறை நான் உன்னை தடுக்க வேண்டியதுதான். தொடரும்.